மருந்துவாள் மழை. இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் தென் முனையில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி நகரம் அருகே உள்ளது. அதாவது ஞானம் போதித்த ஐயா வையகுண்டர் உருவாக்கிய ஐயாவழி தலைமைப்பதியான சுவாமித்தோப்பில் இருந்து 3 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட தலைநகரான நாகர்கோயிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருந்துவாள் மலை உள்ளன. இத்தகைய மலையின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மருந்துவாள் மலை குன்றில் வரலாற்று தடயங்கள் உள்ளன. குன்றின் வடக்கு சரிவில் தொல்லியல் எச்சங்களும் பழங்கால பானை ஓடுகளும் அதிகமாக சிதறி காணப்படுகின்றன. தமிழகத்தின் பல பகுதிகள் வழங்கப்படும் தொன்மையில் மருத்துவாள் மலை பற்றிய குறிப்புகளும் உள்ளன. வாய்மொழி ராமாயண கதையுடனும் இந்த மலை தொடர்பு உள்ளன. சரி, அதை நம்ம தெரிந்து கொள்வோம். ராமாயண கதையில் ராவணனுடனான போரில் லட்சுமணனை காப்பாற்ற அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து சென்றதா ஒரு கதை நமக்கு தெரியும். இந்த மலைதான் என்று வாய்மொழி கதைகளில் கூறப்படுகின்றன. வடக்கிலிருந்து பெயர்த்து வந்த போது தமிழ்நாட்டில் சிதறி விழுந்த பல்வேறு துண்டுகளை இம்மலை ஒன்று என்ற கருத்தும் உள்ளன. இந்த மலையில உயர்ந்த முகட்டில் பாறை வெடிப்புக்குள் பிள்ளை தடம் என்ற ஒரு குகை உள்ளதாம். குன்றின் தென்மேற்கு பகுதி அரபிக்கடலிலிருந்து வீசும் காற்றால் இந்த குகைகளில் வித்தியாசமான தட்பவெப்ப நிலவுமா. இங்கு புழு போன்ற மண் உயிரினங்களில் பெருக்கமும் வித்தியாசமாக அமைந்து சாதாரண மக்களையும் வியப்பில் ஆழ்த்தும் சிறப்பு மிக்க மலை. ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற போராடிய ஸ்ரீ நாராயண குரு இந்த குன்றினுடைய ஒரு குகையில் தவம் இருந்தார். இதற்குரிய ஆதாரங்களும் உள்ளன. இந்த குன்றின் தென்மேற்கு பகுதியில பழை ஆறை ஒட்டி ஐயா வைகுண்டர் தங்கி தவம் செய்து உருவாக்கிய சுவாமித்தோப்பு அமைந்துள்ளன. ஐயா வைகுண்டர் உருவாக்கிய ஐயாவழி ஆன்மீகத்தில் தலைமை பதியாகும். மருந்துவாள் மழை குறித்து ஐயாவழி தொண்டர்களின் புனித நூலான அகில திரட்டு அம்மானையும் இந்த மலையை பற்றி சிறப்பு கூறப்படுகின்றன. ஐயாவழி வழிபாட்டின் இம்மலை புனிதமாக மதிக்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை பௌர்ணமி அன்று இந்த மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்றன. அது மட்டுமல்ல, பௌர்ணமி அன்று இந்த மலையை கிரிவலமாக சுற்றி வருகின்றனர். மகான் ஸ்ரீ நாராயண குரு உருவாக்கிய சதய பூஜா சங்க நிர்வாகம் 1992ஆம் ஆண்டு ஸ்ரீ நாராயண குரு தர்ம மடம் ஒன்று இந்த மருந்துவாள் மலை குன்றின் தெற்கு அடிவாரமான வைகுண்டபதி சிற்றூரில் அமைத்து தொண்டு செய்து வருகின்றார்கள். பிரம்மச்சாரிகள் வசிக்கும் ஐயப்ப சுவாமி மடமும் இந்த பகுதியில் செயல்பட்டு வருகின்றன. இது சட்டம்பி சுவாமி என்பவரால் நிறுவப்பட்டது. மருந்துவாள் மலை தென்பகுதியில் உள்ள குகையில் அமர்ந்து மாயமா தவம் செய்துள்ளார். தவக்காலம் முடிந்து ஐயப்ப சுவாமிகள் மடத்தில் தங்கி சமூக பணிகளும் செய்து வந்தார். பின் கன்னியாகுமரி கடற்கரையில் ஏகாந்த நிலையில் திரிந்தார். உயிரினங்களுக்கெல்லாம் உலக பொதுவானது என்ற தத்துவப்படி வாழ்ந்து அமைதி நிலை அடைந்தார். எவ்வுயிரும் இனிது என வாழ்ந்த நைனான் சுவாமிகளும் இந்த குன்றின் தென்முனையில் அமைதி நிலையடைந்தார். இவர் இந்தியாவின் வடகிழக்கு மாநில பகுதியில் இருந்து இங்கு வந்ததாக கூறப்படுகின்றன. மருந்துவாள் மலையின் கிழக்கு பகுதியில் தெய்வேந்திரன் குன்று உள்ளது. இதில் தெய்வேந்திரன் பெயரில் கட்டுமானமும் அமைந்திருக்கின்றன. செங்குத்தான பாறையில் குடைவரை போன்ற இயற்கை குகை அமைப்பில் இருந்துள்ளது. அங்கு புடைப்பு சிற்பங்கள் எல்லாம் உள்ளன. சுதந்திர கோயில் கட்டுமான பணியின் போது சிற்ப கலைஞர் இது உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இங்கிருந்து சுதந்திரம் தானுமலையான் கோவில் கோபுரத்தை பார்க்க முடியுமா. இந்த குடைவரையில 2 சுனைகள் உள்ளன. அதில் ஒன்றை தேவேந்திரன் சுனை என்பர். கோடையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த சுனையின் குடிநீரை ஆதாரமாக ஆலடி வினை கிராம மக்கள் பயன்படுத்தி வந்தனர். அத்தகைய சிறப்பு மிக்க மருந்துவாள் மலை. இங்கு பல அற்புதமான மூலிகைகள் நிறைந்த மலை. இங்கு சென்றால் பலவித நோய்கள் குணமாகும் என்று கருதி அந்த ஊர் மக்கள் இன்று வரை மலை மேல் ஏறி பயணம் செய்கின்றனர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அவ்வூர் மக்கள் கிரிவலமாக மலையை சுற்றி வருகின்றனர். பல சித்தர்களுடைய அருள் கிடைக்கும் என்றும் பல சித்தர்கள் அங்கு உலாவதாக இன்றும் நம்பப்பட்டு வருகின்றனர். திருச்சிற்றம்பலம்.